பேரை உட்காந்து இருக்கிற இப்ப நான் வந்து பெங்களூர் போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணிலே நீராட கஞ்சனலோ போராட பூத்ததே ஆயிரம் பூசி. இந்த ஊரு சுத்தம் சுகாதாரமாய் இருப்பதற்கு, நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கும் தூய்மை பணியாளர்கள் தான். அவர்களை கௌரவிக்கும் விதமாக, அவர்களது ஆசையை நிறைவேற்றும் விதமாக தூய்மை பணியாளர்களை விமானத்தில் சுற்றுலா அழைத்து சென்ற பேரூராட்சி தலைவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. உலகில் கொரோனா என்ற கொடூர நோய் ஆட்டி படைத்து வந்த காலத்தில் கூட உயிரை பொருட்படுத்தாது முன்கள பணியாளர்களாக செயல்பட்ட தூய்மை பணியாளர்களை யாரும் மறந்துவிட முடியாது. அவர்கள் குப்பையில் கை வைக்கவில்லை என்றால் ஊர்தோறும் நாற்றம் எடுத்துவிடும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கையையோ ஆடம்பர பயணத்தையோ எட்டாக்கணியாகவே பார்த்து வருகிறார்கள். வானில் செல்லும் விமானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு ஏக்கத்தில்தான் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தனது ஊராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்களின் பணியை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சி தலைவர் மாலா இளஞ்செழியன் 42 தூய்மை பணியாளர்களை சுமார் 2,50,000 ரூபாய் செலவு செய்து திமிரி பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்து தனியார் பேருந்தில் சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்து பின்னர் சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு விமானம் மூலமாக அழைத்து சென்றார். பெங்களூரு சென்று பல கோவில்கள், கப்பன் பார்க் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அவர்களை அழைத்து சென்று மகிழ்வித்து வரும் நிலையில் அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. Oh my God! பாடிட்டு வராதுங்க. Oh my God!